வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளுக்கான 17வது தவணை தொகையாக 20,000 கோடி ரூபாயை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். கீழடி, கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் இன்று தொடக்கம். காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வயநாடு தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல் காந்தி அறிவிப்பு. ரேபரேலி தொகுதியின் எம்பியாக தொடர்வதாக டெல்லியில் பேட்டி. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்து நாட்டில் பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வாய்ப்பு கிடைத்தால் மறைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் வாழ்வை பாடமாக்குவேன். 20ஆம் நூற்றாண்டிலிருந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை திரித்து கூறப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. அமைச்சர் பொன்முடி மீதான ஊழல் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை இன்று தொடக்கம். 4 நாட்கள் நடைபெறும் விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கிய வாதங்களை முன்வைக்க உள்ளதாக தகவல். மேகதாது பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென கூறியுள்ள மத்திய இணையமைச்சர் சோமண்ணாவின் கருத்து கண்டனத்திற்குரியது. கர்நாடகாவைச் சேர்ந்தவரை மத்திய இணை அமைச்சராக நியமித்துள்ளது தமிழகத்திற்கு செய்யும் துரோகம் என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. சென்னையின் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் பொழிந்த கனமழை. நள்ளிரவில் வெளுத்து வாங்கியதில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இன்று முதல் தமிழ்நாட்டில் இயக்கக்கூடாது. மீறினால் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. தூத்துக்குடி அருகே கடலில் மூழ்கிய 5 வயது மகளை காப்பாற்ற முயன்ற சித்தப்பாவும் உயிரிழந்த பரிதாபம். சிறுமிக்கு காதணி விழா நடைபெற்ற நிலையில் கடலில் குளிக்கச் சென்ற போது நேர்ந்த விபரீதம். வாணியம்பாடியில் தொடரும் இருசக்கர வாகன கொள்ளை சம்பவங்கள். இனிப்பகத்தின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை லாவகமாக திருடிச் சென்ற இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கருவில் சுமந்த தாய்க்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோயில் கட்டி குடமுழுக்கு நடத்திய மகன்கள். திருப்பத்தூர் அருகே ஒரு நெகிழ்ச்சி சம்பவம். வாணியம்பாடி அருகே கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தப்பி ஓட்டம். கை விலங்குடன் தப்பியவரை உறவினர் வீட்டில் வைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். அமெரிக்காவுடனான உலகளாவிய கூட்டாண்மையை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவனுடனான சந்திப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு.
மணிப்பூரில் மேலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். விசாகப்பட்டினம் ருஷிகொண்டா மலையில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஜெகன்மோகன் கட்டி வந்த ஆடம்பர சொகுசு பங்களா ஆட்சி மாறியவுடன் ரகசியத்தை உடைத்த ஆந்திர மாநில அரசு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் செப்டம்பர் மாத தரிசனத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் இன்று வெளியீடு. காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. சீக்கிய பிரிவினைவாதியான குர்பத்வந்த் சிங் பனூனுக்கு எதிராக கொலை சதியில் ஈடுபட்ட விவகாரம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிகில் குப்தா நியூயார்க் சிறையில் அடைப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் சுற்றுகள் இன்றுடன் நிறைவு. கடைசி லீக் ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டி. யுக்ரைன் அணிக்கு எதிரான போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் ரோமானியா அணி அபார வெற்றி. இத்தாலியில் நடைபெற்ற பெருகியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி. இந்தியாவின் சுமித் நாகல் 2ஆம் இடம் பிடித்து அசத்தல். அல்லு அர்ஜுன் ராஜ்குமார் நடிப்பில் உருவாகி வரும் புஷ்பா 2 திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றம். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதிக்கு தள்ளிப் போவதாக படக்குழு அறிவிப்பு.